12ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருந்தால், பெரும்பாலும் ஜோதிடத்தில் 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தால் பிறந்த ஊரை விட்டுட்டு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு இந்த மாதிரி இடங்களில் இவங்க வேலைக்கு போய் சொத்துக்களை சம்பாதிச்சு நிறைய இடங்கள் வாங்கினோம் அப்படின்னாக்கா இவர்களுக்கு யோகம் உண்டு அப்படின்ட்டு ஜோதிடர்கள் குறிப்பிடுவது உண்டு. இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு ஆதி காலத்தில் எப்படி பரிகாரம் எடுத்தாங்க அப்படின்னாக்கா, முன்னோர்கள் அவங்க சம்பாதிச்ச சொத்துக்களை யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு பூமியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பள்ளத்தை தோண்டி அதில் போட்டு மூடி வச்சுருவாங்க. காலம் போன போக்கில் முன்னோர்கள் அவங்க பூமியில் போட்டு புதைச்ச பொருட்கள் என்ன வச்சாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு இடம் மறந்து போயிடும். அப்போ முன்னோர்கள் சம்பாதித்த சொத்துக்களை பூமியில் போட்டு புதைத்து வைத்தாலும் இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் என்பவர் பலனை சுட்டி காட்டும். சரி, இப்போ இது தற்காலிகத்துக்கு எப்படி பலன் எடுக்குது அப்படின்னாக்கா, ஒருவர் தான் அளவுக்கு மீறி சம்பாதித்த சொத்துக்களை நண்பர்கள் மூலமாகவோ கூட்டாளிகள் மூலமாகவோ அல்லது உறவினர்கள் மூலமாகவோ தான் அளவுக்கு மீறி சம்பாதிச்ச சொத்துக்களை வேறொரு பேரில் முதலீடு செஞ்சு சம்பாதிக்கும் முயற்சியில் ஈடுபடுவாங்க. அப்படி நம்ம பினாமி பேரில் எழுதக்கூடிய சொத்துக்கள் ஒரு சிலர் காலப்போக்கில் இறந்து போயிட்டால் அது திரும்ப கிடைக்காது. அடுத்தது சிலர் வாங்கிட்டு இல்லைன்னு சொல்கிறதும் உண்டு. ஒரு சிலர் வாங்கிட்டு எனக்கு நஷ்டமாயிருச்சு, இதனால் நான் யூஸ் பண்ணிட்டேன், என்னால் இப்போ திரும்ப கொடுக்க முடியாது அப்படின்னு சில பேர் சொல்கிறதும் உண்டு. அப்போ நண்பர்கள், உறவினர்கள், கூட்டாளிகளுக்கு நீங்கள் அளவுக்கு மீறி வைத்திருக்கக்கூடிய செல்வங்களை கொடுத்தால் இது திரும்ப கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் கொடுத்த தொகையானது கிணத்துக்குள்ளே போட்ட கல் மாதிரி திரும்ப எடுக்க முடியாது. அது அப்படியே மூடிட வேண்டியது தான். அப்போ உறவினர்கள், நண்பர்களுக்கும் நீங்கள் செஞ்ச உதவிகள், உங்களுடைய சொத்துக்கள் வேறொரு நபர் மூலம் முடக்கப்படுகிறது. அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய பலன்களை வித்தியாசமாக வெளிப்படுத்துவதில் வல்லவர்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.